அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மிகப்பெரிய 3 முக்கியமான ஜாக்பாட் அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய விதிமுறைகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2 விதமான அப்டேட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளும் நடுத்தர குடும்ப அட்டைகளுமான என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டை குடும்ப தலைவிகளுக்குமே இந்த 3 விதமான ஜாக்பாட் அறிவிப்பும், அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய அறிவிப்புகளும் புதிய விதிமுறைகளும் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்து தற்போது ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த முதல் அறிவிப்பானது 2026ல ரேஷன் உரிமையாளர்களுக்கு தான் இது பயனளிக்கக்கூடிய வகையில இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் உடனடியாக பண்ணணுங்க. ஸோ இதை உடனடியாக கட்டாயம் ரேஷன் உரிமையாளர்கள் கட்டாயம் பார்க்கணும். ஸோ அதற்கு தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரேஷன் கார்டு, அதாவது வறுமை கோடிற்கும் நடுத்தர குடும்பத்திற்கும் இடையே உள்ள ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன, அதே போல 2 விதமான ஜாக்பாட் அறிவிப்புகளும் உதவித்தொகையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எதனால, அது எல்லாமே தெளிவா சொல்ல போறேன், தொடர்ந்து பாருங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரேஷன் கார்டு உரிமையாளர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன, அதற்கான அவசியம் என்ன அப்படின்றதுக்காக தெளிவான விளக்கம் அரசு தரப்புல இருந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. என்னன்னா, ரேஷன் கடைகள்ல ரேஷன் முறைகள்ல ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் நிறைய காலமாக நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குறிப்பா புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்காகவும், சரியான அளவுல அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படாமல் இருப்பதை தவிர்க்கவும், அதே போல கேஒய்சி பண்ணாத ரேஷன் உரிமையாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாமல் இருப்பதை உடனடியாக சரி செய்யணும், அந்த விதிமுறைகளை மாற்றணும், அது எல்லாமே சரி செய்யணும். அதற்காகவும் அதே போல ஆதார் இணைப்பு, மொபைல் நம்பர் இணைப்பு இதெல்லாம் கரெக்டாக இல்லாதவர்களுக்கு அரிசி கம்மியாக வழங்குவதற்கு, உங்களுக்கு அரிசியை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக தான் இந்த இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. போலி அட்டைகள், ஒரே நபருக்கு பல அட்டைகள், தவறான வருமான விவரங்கள் போன்றவை காரணமாக அரசு சலுகைகள் தகுதியற்றவர்களுக்கு சென்று ஏழைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாமே உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும், சரிங்களா, டிசம்பர் வரைக்கும் அரசு ஆய்வு பண்ணதில்லை. சரிங்களா, கிட்டத்தட்ட 3 கோடியான போலியான ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு அது உடனடியாகவே ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இதனால தமிழக அரசுக்கு, மத்திய அரசுக்கு 20,000 கோடி வரை இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமே இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, புதிய விதிமுறைகள்ல பல அம்சங்கள்ல உள்ளடக்கியிருக்கு. அதுல முதலாவதா நீங்க பண்ண வேண்டியது, அதுவும் கட்டாயம் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க பண்ண வேண்டியது கேஒய்சி கட்டாயம் நீங்க பண்ணணும். உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைக்கப்படணும். அதே போல ஆதார் அட்டையுடன் உங்களுடைய ரேஷன் அட்டையும் இணைக்கப்படணும். இது கட்டாயம். அதே போல அனைத்து ரேஷன் உரிமை அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையில தான் இனிமே பொருட்கள் வாங்கப்படணும். அதே போல பயோமெட்ரிக் உடைய கண் பார்வை லென்ஸ் இனிமே ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுடைய அட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமே பொருட்கள் வழங்கப்படணும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. இதனால என்ன பயன் அப்படின்னா, போலியான ரேஷன் அட்டைகள் உடனடியாக அகற்ற உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆதார் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் உடனடியாக ரத்து செய்யப்படும். அதனால அனைத்து ரேஷன் உரிமையாளர்களும் உடனடியாக ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைக்கப்பட வேண்டும். உங்களுடைய ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் இணைச்சிருங்க. சரிங்களா?
ஸோ அதே போல் வந்து இனிமே ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை தான். 28 மாநிலங்கள்ல 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்கள்ல மானிய விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதற்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால என்னென்ன பயன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து போலியான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் குறைக்கப்படும், அகற்ற உதவும். அதே போல சரியான அளவுல அரிசி, கோதுமை வகையெல்லாம் கரெக்டா வந்து சேரும். இதனால பயனளிக்கும். அதே போல கேஒய்சி பண்றதன் மூலியமா உங்களுக்கு போலி அட்டைகள் உடனே நீக்கப்பட்டும். அதனால உண்மையான ரேஷன் உரிமையாளர்களுக்கு, பயனாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சரியான அளவுல அரிசி, கோதுமை போன்ற சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாரும் சீக்கிரமா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள முடிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.